இங்கிலாந்து உமன்ஸ் vs இந்தியா உமன்ஸ் 5th T20 மேட்ச் எட்ஜ்பாஸ்டன்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். எட்ஜ்பாஸ்டன் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக். ஆல்மோஸ்ட் 19 உமன்ஸ் T20 மேட்சஸ் இங்க நடந்திருக்கு. ஒரு மேட்ச்ல கூட 170+ ரன்ஸ் ரெஜிஸ்டர் ஆனதில்ல. இங்க பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டர்ஸ் டீசெண்டா ஆட முடியும். செகண்ட் இன்னிங்ஸ்ல பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ சேசிங் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பவுலர்ஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலாக பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். மற்றபடி ஸ்பின்னர்ஸ் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அண்டர் லைட்டில் ஸ்பின்னர்ஸ் இங்கே சூப்பராக பவுல் பண்ண முடியும். செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் இங்கே டாமினேட் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தென் லெக் பிரேக் பவுலர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. பேட்டர்ஸில் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் டீசெண்டாக ஆட முடியும். ஓவராலாக 19 உமன்ஸ் T20 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 10 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 9 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 132 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 10 டைம்ஸும் 152 169 9 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. 3 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. சாயலி சத்கரே தென் கிராண்டி கவுட் ஆடலாம். 1-2 சேஞ்சஸ் 11ல் எதிர்பார்க்கலாம். அமன்ஜூத் கவுர், தீப்தி சர்மா, சாரணி தென் ராதா யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். அருந்ததி ரெட்டி 3 ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க. ஸ்னேரனா 1 ஓவர் கிட்ட பவுல் பண்ணாங்க. பவர் பிளேயில் தீப்தி சர்மா, சாரணி 2 ஓவர் தென் அமன்ஜூத் கவுர் அண்ட் அருந்ததி ரெட்டி 1 ஓவர் பவுல் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்சில். டெத் ஓவர்ஸில் தீப்தி சர்மா 2 ஓவர் தென் ராதா யாதவ் அண்ட் அமன்ஜூத் கவுர் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணாங்க. இங்கிலாந்து சீரீஸை லாஸ் பண்ணிட்டாங்க. நட் ஸ்டீவியர் பிரண்ட் இந்த மேட்சுக்கும் அவைலபிள் இல்லை. இந்த மேட்சுக்கு மியா பவுச்சர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா லாரன் பெல், ஃபில்லர், இசிவோங், சார்லி டீன் தென் எக்கல்ஸ்டன். சம்டைம் கேப்சி 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் லாரன் பெல் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஃபில்லர், சார்லி டீன், எக்கல்ஸ்டன், இசிவோங் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் இசிவோங் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. தென் ஃபில்லர், எக்கல்ஸ்டன் அண்ட் லாரன் பெல் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் ஆல்மோஸ்ட் நம்பர் 5ல் ஆடுவாங்க. 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஆல்மோஸ்ட் 2 இன்னிங்ஸ்லையும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அகென்ஸ்ட் இங்கிலாந்து 23 ஆவரேஜில் 209 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் 100 பால் மேட்சஸில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்லா ஆட முடியும். மந்தனா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். அகென்ஸ்ட் இங்கிலாந்து 41 ஆவரேஜில் 937 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் 5 T20 மேட்சஸ் ஆடி 2 50s அடிச்சிருக்காங்க. 159 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கே டீசெண்டாக ஆட முடியும். ஹர்மன்பிரீத் கவுர் நம்பர் 4ல் ஆடுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் 20+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அகென்ஸ்ட் இங்கிலாந்து 22 ஆவரேஜில் 516 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் நல்லா ஆடியிருக்காங்க. 4 இன்னிங்ஸில் 2 50s அடிச்சிருக்காங்க. 34 ஆவரேஜில் 137 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஹர்மன்பிரீத் கவுர் குருஷலாக இருக்கலாம். இந்தியன் டாப் ஆர்டர் 1-2 விக்கெட்ஸ் ஏர்லியாக லூஸ் ஆகிட்டா ஹர்மன்பிரீத் கவுர் டீசெண்டாக ஆட முடியும். 20-30 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணலாம். ஜமீமா 1 ஓவரில் பேட்டிங் ஆடுவாங்க. செகண்ட் மேட்ச்சில் 50 அடித்தாங்க. தென் லாஸ்ட் மேட்ச்சில் 20+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அகென்ஸ்ட் இங்கிலாந்து 23 ஆவரேஜில் 324 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5 இன்னிங்ஸில் 146 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஜமீமா குரூஷலாக இருக்கலாம். ஜமீமா செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டர் ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஷஃபாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகென்ஸ்ட் இங்கிலாந்து 18 ஆவரேஜில் 307 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் 5 T20 மேட்சஸ் ஆடி 133 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஷஃபாலி 100 பால் மேட்சஸில் பிரிமிங்ஹாம் ஃபோயனிக்ஸுக்காக ஆடியிருக்காங்க. ஃபோயனிக்ஸோட ஹோம் வென்யூ இந்த வென்யூ. இங்கே டீசெண்டாக ஆடியிருக்காங்க. அதுவும் இந்தியா செகண்ட் பேட் பண்ணால் ஷஃபாலி குரூஷலாக இருப்பாங்க. ரீசன்ட் டைம்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தீப்தி சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. அதுவும் டெத் ஓவர்ஸில் ஆல்மோஸ்ட் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். அகென்ஸ்ட் இங்கிலாந்து நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வென்யூலையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க.
பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். பட் எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். பட் டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ஸ்னேரனா 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. இங்கே ஸ்பின்னர்ஸ் யாரையாவது ட்ராப் பண்ணிட்டு கிராண்டி கவுட் இல்லை சாயலி சத்கரேவை ஆட வச்சா ஸ்னேரனா குரூஷலாக இருக்கலாம். அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. தென் டீசன்ட் பேட்டரும் கூட. இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்த வென்யூவில் 4 T20 மேட்சஸ் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. அமன்ஜோத் கவுர் லாஸ்ட் 2 மேட்சாக 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 1 விக்கெட் எடுக்கிறாங்க. பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட சம் டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த சீரீஸில் ஆல்ரெடி ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. அருந்ததி ரெட்டி 3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. சம் டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் அருந்ததி ரெட்டி குரூஷலாக இருக்கலாம். டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுவாங்க. இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ராதா யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸும் எடுத்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அதுவும் இந்தியா செகண்ட் பவுல் பண்ணால் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சாரணி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். எல்லா மேட்ச்லையும் மினிமம் 2 விக்கெட்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர் டீமில் ட்ரை பண்ணுங்க. இங்கேயும் எஃபெக்டிவாக இருக்க முடியும். இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் எமி ஜான்ஸ் இந்த சீரீஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அகேன்ஸ்ட் இந்தியா 19 ஆவரேஜில் 341 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஜான்ஸ் இந்த வென்யூவில் சூப்பராக ஆடிருக்காங்க. T20s 48 ஆவரேஜில் 191 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் 100 பால் மேட்சஸில் பிரிமிங்கம் ஃபோயனிக்ஸுக்காக ஆடுற பிளேயர் இங்கே சூப்பராக ஆடிருக்காங்க. இங்கிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் இந்த மேட்சுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டெனாலி ஒயிட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. தேர்ட் T20ல 50 அடித்தாங்க. மற்றபடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அகேன்ஸ்ட் இந்தியா 28 ஆவரேஜில் 690 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக ஆடிருக்காங்க. இந்த வென்யூவில் T20s 8 இன்னிங்ஸில் 80 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் 100 பால் மேட்சஸில் 3 இன்னிங்ஸில் 156 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆடிருக்காங்க. இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணி பாருங்க. அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோஃபி டங்லி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக ஆடிருக்காங்க. தேர்ட் T20ல 50 எல்லாம் அடித்தாங்க. அகேன்ஸ்ட் இந்தியா 22 ஆவரேஜில் 289 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 150 அடிச்சிருக்காங்க. மற்றபடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணி பாருங்க இந்த மேட்சுக்கு. பியூமண்ட் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 4ல் ஆடியிருந்தாங்க. செகண்ட் மேட்ச்சில் 50 அடித்தாங்க. தென் லாஸ்ட் மேட்ச்சில் 20 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. டீசன்ட் பிளேயர், டீமோட கேப்டன். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடலாம். அகேன்ஸ்ட் இந்தியா 23 ஆவரேஜில் 382 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக ஆடலாம். தென் இந்த வென்யூவில் 2 100 பால் மேட்சஸ் ஆடி 103 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக ஆடியிருக்காங்க. இந்த மேட்சுக்கு டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க. ஸ்கோஃபீல்டு லாஸ்ட் மேட்ச் நம்பர் 6ல் ஆடியிருந்தாங்க. 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் ஃபெயிலியர். இங்கே ஒரு 100 பால் மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. பட் இங்கே பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பேட்டிங்கில் 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கேப்சி 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. விக்கெட் டேக்கிங்லையும் பெருசாக இல்லை. அகேன்ஸ்ட் இந்தியா 12 இன்னிங்ஸில் 152 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூலையும் ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. எக்கல்ஸ்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். 1 விக்கெட்டாவது மினிமம் எடுக்கிறாங்க. அகேன்ஸ்ட் இந்தியா 19 இன்னிங்ஸில் 23 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். தென் டீசென்ட் பேட்டரும் கூட. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சார்லி டீன் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அகேன்ஸ்ட் இந்தியா 5 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. இந்த வென்யூவில் 100 பால் மேட்சஸில் ஒரு 5-4 எடுத்திருக்காங்க. இங்கே இங்கிலாந்து செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. லாரன் பெல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. தென் டெத் ஓவர்ஸ்லையும் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் அதுக்கு முந்தின மேட்சஸில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். இங்கிலாந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் 1-2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க.
இங்கிலாந்து பவுல் ஃபாஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இசி வோங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்லையும் ஒரு விக்கெட்டாவது எடுக்கிறாங்க. இந்த வென்யூவில் ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை. இங்கிலாந்து பவுல் ஃபாஸ்ட் பண்ணால் குரூஷலாக இருக்கலாம். அதர்வைஸ் ஒரு விக்கெட்டாவது எடுக்கலாம். ஃபில்லர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 1-2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். இங்கிலாந்து பவுல் ஃபாஸ்ட் பண்ணால் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். பட் இந்த வென்யூவில் 3 100 பால் மேட்சஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா கோஷ். தென் இந்த மேட்சுக்கு எமி ஜான்ஸை கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டர்ஸில் ஸ்மிருதி மந்தனா, ஜெமிமா ரோட்ரிகஸ் அண்ட் பியூமண்ட். இந்தியா செகண்ட் பேட் பண்ணால் ஜெமிமாக்கு பதிலாக ஷஃபாலியை ட்ரை பண்ணலாம். தென் ஹர்மன்பிரீத் கவுரை கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. தென் எமி ஜான்ஸுக்கு பதிலாக டெனாலி வயட் இல்லை டங்லியை கூட ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் தீப்தி சர்மா அண்ட் அமர்ஜோத் கவுர். தென் இந்த மேட்சுக்கு ஸ்னேர் ரனாவை கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. பவுலர்ஸில் எக்கல்ஸ்டன், லாரன் பெல், ராதா யாதவ் அண்ட் சாரணி. இங்கிலாந்து செகண்ட் பவுல் பண்ணால் சார்லி டீனை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். இங்கிலாந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் இசி வோங்கை கூட ட்ரை பண்ணலாம். இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் அருந்ததி ரெட்டி குரூஷலாக இருக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ல ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா, தென் எக்கல்ஸ்டனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல டெனாலி வயட், சோஃபி டங்லி, ஷஃபாலி, தென் அமன்ஜோத் கவுரை ட்ரை பண்ணலாம். இந்தியா செகண்ட் பவுல் பண்ணால் ராதா யாதவ் அண்ட் சாரணியை கூட கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.